அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் ஆசியை பெறுங்கள். திதிகளில் முக்கியமானது அமாவாசை திதியாகும். அதிலும் ஆடி அமாவாசை என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரும். காசி பரமேஸ்வரம் மேலும் நதிகளில் கோவில் குளங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். இந்திய கோள்களின்படி சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை. அன்றைய தினம் இரு கிரகணங்களும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும். இதனால் இரு கிரகணங்களின் சக்தி மிக அதிகமாக இருக்கும். அதனால் அன்று புதிய செயல்களையும் சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது என்பார்கள். ஆடி அமாவாசை இந்த மாதம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. மாதத்தில் ஒரு அமாவாசை வந்தாலும் கூட தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைகளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமில்லாமல் தெய்வங்கள் கூட பித்ரு வழிபாடு செய்துள்ளனர். எடுத்துக்காட்டாக மகாபாரத போர் நடக்கும் முன் பகவான் கிருஷ்ணர் தர்ப்பணம் கொடுப்பார். திருவண்ணாமலையில் எழுந்தருளி அருள்பாலிப்பவர் அண்ணாமலையார். எல்லாருக்கும் தந்தையாக இருக்கும் நாதர் அவர் ஜோதியாக இருக்கக்கூடியவர். அவரை தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டவர் வல்லால மகாராஜா. அவரது காலத்திற்கு பிறகு இன்றைக்கும் மாசி மகாமகம் அன்று அண்ணாமலையார் வல்லால மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போல எம்பெருமான் நாராயணன் ராம அவதாரம் எடுத்த பொழுது தன்னுடைய தந்தையாகிய தசரதருக்கும் சக்கரவர்த்திக்கும் தர்ப்பணம் செய்ததாக ராமாயணத்தில் படித்திருக்கிறோம். பொதுவாக நீர்நிலையங்களில் தர்ப்பணம் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் புனித இடமாக கருதப்படும் ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், பவானி கூடுதுறை, வடநாட்டில் காசி, திருவேணி சங்கமம் உள்ளிட்ட புனித நதிகளில் நீராடி தங்களது குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களது ஆன்மா சாந்தி அடைந்து அச்சிலங்கும் என்றும் அதன் மூலம் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கை. ஆடி அமாவாசை அன்று இறந்த நம் முன்னோர்களையும் நினைத்து படத்திற்கு பூ வைத்து பொட்டு வைத்து படையலிட்டு வழிபட வேண்டும். அவர்களுக்கு படையல் வைத்து வணங்கிவிட்டு காக்கைக்கும் உணவு வைத்து அதன் பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். பசுமாட்டிற்கு கீரையை உணவாக அளிக்கலாம். அமாவாசை அன்று இறந்த நம் முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவார்கள் என்பது ஐதீகம். எனவே அன்றைய தினத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபட வேண்டும். அதேபோல் அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடும் செய்யலாம்.